எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2207வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏப்ரல் 23 நடக்கிற தேர்தலுக்காக, அதிகாரிகளுக்காக, வேட்பாளர்களுக்காக தேவன் நமக்கு நல்ல ஆட்சியை தரும்படியாக, நல்ல தலைவர்களை தரும்படியாக ஜெபிப்போம். தேவன் வெற்றியை தருவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை. இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜீவன் இருக்கிற வரையும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கும் போதுதான் அவர் இப்படி சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நன்மையை பார்க்க முடியலையே, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு வருவது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தர விரும்புகிறார். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவருடைய உறவிலே நீடித்திருக்கும் போது, நமக்கு மெய்ப்பராய் தேவன் இருக்கும்போது நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல தேவைகள், பல சூழ்நிலைகள், மாற்றங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகிறது. நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் போது எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு பற்றி, ஒருவேளை உங்க வேலையை பற்றி, ஒருவேளை ஊழியத்தை பற்றி, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசித்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னா, இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இதை நாம் விசுவாச வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு இந்த நாளை துவங்குவோம். சேனைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசின அற்புதமான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதமான அதிசயங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கையின் தேவன் அவர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் கலங்கிட மாட்டேன். உடன்படிக்கையின் தேவன் அவர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் கலங்கிட மாட்டேன். இந்த சாமுவேல் பெருக 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 பண்ணுவார்,